விழுந்தாலும் உந்தன் மேகம் தாகம் கொண்டு Hi hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பார்த்திருப்பீங்க. ப்ரோல பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங் வச்சு ஆட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல உங்களுடைய போட்டோ வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்றது அப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்ப நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்க. உங்களுக்கு நிறைய போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு Instagram கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம் பார்த்தா அலைன் மோஷன் இருக்குல. இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படினா அந்த ஆப் கான லிங்க் நம்ம Telegram குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க. நம்ம Telegram சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ்ல இருக்க ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணீங்க. உங்களுக்கு யாரா போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம எனக்கு Instagram கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்றது உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அலைன்மென்ட் அப்ளை பண்ணணும். அவங்களை எப்படி இம்போர்ட் பண்ணுறது ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பா அவ்வளோ QR கோட் கொடுப்பேன். QR கோட் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அலைன்மென்ட் அப்ளை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைன்மென்ட் அப்ளை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஃபாண்ட் கொடுத்துறேன். ஃபாண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு QR கோட் மூணு வந்து நம்ம Telegram குரூப்பில் தான் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு டவுட் வரும் எழுதுறோம் நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கரெக்டாக Telegram குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பார்த்து இருக்கீங்களா அந்த டேட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம Telegram குரூப்பில் அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட்டுக்கு QR கோட் ஃபாண்ட் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி எடுக்குது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக்கிறேன். ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு கவர் பார்த்தா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சா எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வேணுங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டெப் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிக்ஸ் பேபின்னு படம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே நான் தான் பேபின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் பேபி ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்கள் பின்னாடி உங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி எடிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பிக்சர் ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்க்கான லிங்க் நம்ம Telegram குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம Telegram குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம Telegram சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்களா ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த இடத்துல இந்த எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் மேலே பார்த்தா நீங்கள் கிளிக் தான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் கேலரிக்கு ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ. ஓகேங்களா? ஒரே ஃபோட்டோவில் ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி ஏதாவது போஸ்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தா ஒரு பிக்கை பார்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? வண்டி மேலே உட்காந்துருக்க மாதிரி இல்லை கூட நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்க மாதிரி பார்த்தா ஒரு பிக்கை பார்த்தா எடுத்துகிட்டு பிக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். பிக்கு மேலே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு பேஜ் பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓப்பன் உடனே பார்த்தோன்னா கீழே வந்து ரிமூவ் பீச்சுன்னு ஆப்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ரிமூவ் பீச்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஸ்டடியாக இருக்கிற இமேஜ் அதாவது ஸ்டடியாக இருக்கிற இமேஜ் தான் தேவைப்படுது. ஓகே வண்டி மேலே உட்காந்துருக்கலாமா எடுக்காதீங்க. எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சா நீங்கள் ஸ்டடியாக இருக்கும் போது ஃபோட்டோ பார்த்தா பிக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துடாதுங்க. ரிமூவ் பண்ணி கொடுத்தது உடனே மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் திருப்பி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் அந்த ரைசர் கிளிக் பண்ணி கேமரா பார்த்தா ஆன் பண்ணிங்க அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தா உங்கள் பிக் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தா இருக்கும் கரெக்டாக 1:1 பார்த்தோன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு கிளிக் பண்ணி சால்வ் பண்ணி கிளிக் பண்ணி அவ்வளோ கேலரி ஃபோட்டோ ஷோ ஆகும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பக்கா உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது மட்டும் போதும். ஓகே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பக்கா செட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏறோ பார்க்காம கிளிக் பண்ணுங்கள். 1080 பிக்சல் பண்ணுங்கள். கீழே எக்ஸ்போர்ட்டுங்க. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்சிட்டு பார்த்தோன்னா ஒரு கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோவை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் எனக்காக இந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாட்டா பாய்.